ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சால மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. அரை மூடி தேங்காய், ஒரு குத்து சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் சின்ன வெங்காயம் மூணு மிளகாய் வெட்டி வச்சுக்கோங்க. 10-20 பூண்டு தட்டி வச்சுக்கோங்க. 2 தக்காளி வெட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலை, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் மிளகு, அப்புறம் புளி கரைசல் வச்சுக்கோங்க. 1/2 கிலோ சால மீன் எடுத்துக்கோங்க. வானொலி சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சு 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. தட்டி வச்ச பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா முழுசாக போடுறத விட தட்டி சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. வெட்டி வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் கூட போய் மீன் குழம்பு சேர்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. வெட்டி வச்ச 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி வைக்கிறது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மசிகிற அளவு கிண்டி விட்டுக்கோங்க. வெட்டி வச்சு மிளகாய் சேர்த்துக்கோங்க. மிளகாய் முழுசாக போட்டிங்கன்னா டப்புன்னு வெடிச்சிடும், அதனால் வெட்டியே சேர்த்துக்கோங்க. புளி கரைசலில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 4 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அப்படி குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்சு தேங்காய் விழுது சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி நீங்கள் சேர்க்க மாட்டிங்கன்னா வேண்டாம். ஒரு டைம் சேர்த்து பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து அதையும் நல்லா கழுவி உள்ளே ஊற்றிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுக்கோங்க. அப்போ திறந்து அப்பப்போ கிண்டி பார்த்துக்கோங்க.
கழுவி வச்சு சால மீனை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. சால மீன் மத்தி மீன் ரெண்டுமே ஒன்று தான். லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. மெல்டாப்பில் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சு அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. கூட்டி வச்சிங்கன்னா மீன் வந்து அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சிரும். கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் அடுப்பு வந்து கூட்டி வச்சுக்கோங்க. இறக்குற டைமில் கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கோங்க. மல்லி இலை சேர்த்திங்கன்னா லாஸ்ட்டாக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சால மீன் குழம்பு ரெடி. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது சுட சுட சாதத்துக்கு, இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி சூடாக ஊற்றி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சும்மா சூப்பராக இருக்கும். இன்று பிறந்தநாள் திருமணநாள் காணும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. பாய்.